Hello friends, welcome to Baakiyacookingchannel. இந்த வீடியோல கொஞ்சம் டிஃபரண்டா உருளைக்கிழங்கு சேர்த்து எப்படி முறுக்கு பண்ணலாம்ன்றத தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரை பாருங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா ஓமம் சேர்த்திருக்கேன். இப்போ இதோட அதுல ஒரு உலக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். இப்போ இதுல 2 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு முறுக்கு கொஞ்சம் காரமாக இருக்கணும்னா 1.5 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. இப்போது அவிச்சு வச்சுருக்க 3 உருளைக்கிழங்க நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இந்த மாவோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா மாவு மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நீங்கள் எல்லாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்க, மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ முறுக்கு சுற்றலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது இடியாப்ப உலக்கில் முறுக்கு அச்சு வச்சு நாம் எடுத்து வச்சிருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வச்சு டைரெக்டாக எண்ணெயில் போட்டு முறுக்கு சுற்றலாம். உங்களுக்கு சின்னதாவோ பெருசாவோ முறுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு புளிஞ்சு விட்டுக்கோங்க. அவசரம் இல்லாமல் பொறுமையாக அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்க. ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். நீங்களும் வீட்டில் முறுக்கு செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சேர்த்து பண்ணுங்கள். நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். பாருங்கள், முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி உருளைக்கிழங்கை சேர்த்து முறுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பாக்கியா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.